சார், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட்ல தேவேந்திர குல வேளாளர் கேஸ் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? நீங்க கூட அப்பியர் ஆயிருந்தீங்களே, அந்த கேஸ் பத்தி ஒரு விவரமா சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு இந்த தேவேந்திர சேனா சோசியல் கல்ச்சரல் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சேகர் அவங்க தொடுத்த வழக்கு வந்து தமிழக அரசு போட்ட ஆணையை எதிர்த்து அவங்க தொடுத்த வழக்கு இன்னைக்கு ஆனரபிள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் அவர்களோட முன்னிலையில வந்தது. இந்த வழக்கானது என்ன சாராம்சம்னா, இவங்க ஒரு மனு போட்டிருந்தாங்க. தொடர்ந்து அரசாங்கத்துக்கு மனு போட்டு மத்திய அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இத பத்திய டீடைல்ஸோட எக்ஸாமின் பண்ணி இவங்க போட்ட மனுவை பத்தி எக்ஸாமின் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அவங்களுடைய கிளைம் என்னன்னா, இவங்க ஒரிஜினலாவே ஆரம்பத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் அப்ப ஆரம்பத்துல ஒரு 6-7 டிஃபரெண்ட் கம்யூனிட்டியா தனித்தனியா இருந்தாங்க. சமீபத்துல தான் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த 6 கம்யூனிட்டியும் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியா ஒரே சிங்கிள் கிளாசிபிகேஷனா கம்யூனிட்டியா போட்டாங்க. இந்த கம்யூனிட்டி ஆரம்பத்துல இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு அக்ரிகல்ச்சரல் கல்டிவேட்டர்ஸ் பிளஸ் ஒரு வாரியர்ஸ். ஆக்சுவலா இவங்க ஏறும் போரும் அப்படின்னு இது பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய கான்செப்ட் கிரக்ஸ் ஆஃப் அவங்களுடைய ஒரிஜினல் ஆக்குபேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலா 1924 இன்ஃபேக்ட் 12/1/1924ல ஒரு பிஎம் கந்தசாமி மூப்புனார் முத்தவர் இந்த கம்யூனிட்டியில சேர்ந்தவரை மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்சியா, அப்ப மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. அப்ப எம்எல்சிலேயே அவரை ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை எம்எல்சியில அவரை நியமித்தாங்க. அதுல இருந்தே தெரியும் இந்த தேவேந்திர திருக்குல பள்ளர் அவங்க தேர் பார்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ். 1924 வரைக்கும் அப்படிதான் இருந்ததுங்கிறதுக்கு ரெக்கார்ட் பூர்வமா இருக்கு. 1927ல அப்ப இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்க அப்ப உள்ள ரூலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு மாபெரும், அதாவது இவங்க இந்த மனுதாரரை பொறுத்தவரை மாபெரும் தவறு செஞ்சுட்டாங்க. எப்படின்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர்களை ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. ஏன்னா நடுவுல அந்த ஒரு சில ஷெட்யூல் காஸ்ட் என்னென்ன இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது இவங்களுக்கு அப்படி ஆகுது அப்படின்னு ஒரு மேலெழுந்த வாரியா பார்த்து அதை அவங்கள ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டின்னு டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. அன்னியிலிருந்து பல மனுக்கள் பல தடவை இதை பத்திய விஷயங்கள் வெளில ஆரம்பிச்சது. அப்ப மனுக்கள் போட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் 1919ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லயே அப்ப ஓட்டர்ஸ் ஓட்டிங் ரைட், டாக்ஸ் பேயர்ஸ், லேண்ட் ஓனர்ஸ், பெரிய பெரிய ஜமீன்தார், லேண்ட் ஓனர், நிலத்து வாழ்ந்தார்கள், எஜுகேட்டட் பீப்புள், இவங்க தான் ஓட் போடவே அலோவ் பண்ணாங்க பிரிட்டிஷ் காலத்துல. அப்ப அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லயே 10% பாப்புலேஷனுக்கு தான் ஓட் போட சொன்னாங்க. அந்த கம்யூனிட்டி லேண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்க பிரிட்டிஷ் ராஜ்ல ஓட் போட சொன்னாங்க. அவங்களே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்லப்படக்கூடிய கம்யூனிட்டி இருந்தாங்க. சோ இதெல்லாம் ஹிஸ்டரி. இது 1927லயே இப்படி ஒரு தவறு முதலா அப்படி ஒரு ப்ரொபோசல் போகும் பொழுதே ஏஜி 14/1/1927 ரெக்கார்ட்ல இருக்கிறது. ஏஜி ஸ்ரீனிவாசகம் பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த தேவேந்திர குல வேளாளரை எஸ்சி பட்டியலமா சேர்த்ததுக்கு எதிர்த்து ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். சோ இது 27 வருது. இன்ஃபேக்ட் இது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல திருமதி சுஸ்ரீ சுனிதா டகல் அப்படிங்கிறவங்க அவங்க பார்லிமெண்ட்லயே ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க அந்த பார்லிமெண்ட்லயே ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்ல இன்ஃபேக்ட் 2021ல 1921ல அவங்க அந்த ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்ல ரொம்ப தெளிவா மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. இவங்களுடைய மனுல என்ன சாராம்சம் கேட்கிறாங்களோ அதை முழுக்க டீடைல்டாவே பார்லிமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்ல இவங்க போட்ட பிறகு நம்ம ஸ்டேட் அசம்பிளில இன்றைய ஸ்டேட் பிஜேபி பிரசிடன்ட் திருவாளர் நயினார் சுந்தரம் அவர்கள் அவரும் இத பத்தி தமிழ்நாடு சட்டசபையில பெரிய அளவில் இதை இவங்களுடைய கோரிக்கையை பிரதிபலிச்சாரு சட்டசபையில. இதுல இந்த பார்லிமெண்ட்ல இந்த எம்பி நம்ம மிஸ்டர் சுஸ்ரீ சுனிதா டகல் அப்படிங்கிறவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. எப்படி எந்த அளவுக்கு எப்படிலாம் இது ஆரம்பத்தில் இப்படி இருந்தாங்க. இவங்க ஒரிஜினலி தே பிலாங் டு அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி, தி ஏன்சியன்ட் அக்ரிகல்ச்சர் வேளாளர் அப்படிங்கிறது அதான். இப்ப இவங்க ஒரு 6 கம்யூனிட்டியை சப்சிக்வெண்டா தேவேந்திர குல வேளாளர் பொழுதே தேவேந்திரா வாரியரை காட்டும், வேளாளர்ங்கிறது அக்ரிகல்ச்சர் காட்டும்.
இததான் ஏறும் போரும், ஏறும்னா போரும் வார். சோ இதுதான் இவங்களுடைய இது. இவங்க வந்து தமிழ் மருதம் லேண்ட ஏர் ஓட்டி விவசாயம் பெரிய பெரிய நிலத்து வந்தார்கள், விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத தெளிவா இருக்கும். இதை வந்து தமிழ் மூவேந்திர கிங், சேரன், சோழன், பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து அந்த அந்த காலத்திலேயே இவங்க தமிழ் சங்கம் லிட்ரேச்சர்லயே இவங்கள மல்லர்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஏன்சியன்ட் காப்பர் பிளேட் ரெக்கார்ட்ஸ் அதுலலாம் குடும்பர் தேவேந்தர்னு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களை வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. சோ எதுக்கு சொல்றோம்னா எல்லாமே தொடர்ந்து இன்ஃபேக்ட் இந்த கோயில்கள்ல கூட இதுல வந்து இவங்களை பத்தி வந்து தெளிவா இருக்கு. இந்த இவங்க வந்து எப்படி வந்து இவங்க வந்து கோயில்கள் எல்லாம் இவங்களே வந்து வடம் பிடித்தார்கள் அதெல்லாமே இருக்கு. இந்த இன்ஃபேக்ட் வந்து தேவேந்திர குலத்தான் வடம் பிடித்தால் தேர் ஓடும் அப்படிங்கிற பழமொழியே வர அளவுக்கு இவங்க வந்து அது எல்லாமே. சோ எதெல்லாம் இருந்தால் இது இல்லையோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருந்தி இருந்தது. சோ இந்த சம்பந்தப்பட்டு இவங்க ஒரு மனு அனுப்பிச்சு அந்த மனு வந்து பார்லிமெண்ட் ஸ்பீச் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி 1921 இவங்க வந்து இந்த சங்கம் வந்து மனு போட்டிருந்தாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க இதை பத்தி ஒரு எக்ஸாமின் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. ஏன்னா இதுல உள்ள மொடாலிட்டி எப்படின்னா ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியோ ஒரு கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டி ஆக்கவோ அல்லது ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து நீக்கவோ அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா அதுக்குன்னு வகுத்திருக்கோம். அதை வந்து நம்ம அதுபடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ப்ரொபோசல் வரணும். அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் சென்சஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த ஓபிசிக்கு போகும். அவங்களோட ரிப்போர்ட்டையும் வச்சு பைனலா பார்லிமெண்ட்ல இதை பிளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற முடிவை மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் மத்திய அரசாங்கம் எடுத்து அதை பார்லிமெண்ட்ல வைப்பாங்க. அந்த பார்லிமெண்ட்ல வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இதுல இருந்து நீக்கவோ அல்லது வேற ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை சேர்க்கவோ நீக்கவோ இதுக்குரிய இது வரும். இதை பண்ண முடியும், அந்த முடிவு எடுக்க முடியும், அந்த ஃபைனல் முடிவு அவங்க தான் எடுக்க முடியும். இதுல இவங்களுடைய மனுவை தமிழக அரசாங்கம் இப்ப பரிசீலிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஆர்டிகல் 341, 341(2) ஷெட்யூல் காஸ்ட் நீக்கவோ சேர்க்கவோ, 342(2) பேக்வர்ட் கிளாஸ் நீக்கவோ சேர்க்கவோ பார்லிமெண்ட்ல இருக்க அதிகாரத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மத்திய அரசாங்கமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இண்டிபெண்டா இதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு எக்ஸாமின் பண்ணிருக்கணும், வேற எல்லாரையும் கேட்டிருக்கணும். இவங்க குலத்தில் உள்ள அத்தனை பேருக்கு இது ஒப்புதலா அல்லது உண்மையாவே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூப்பிடக்கூடியவங்க தானா அல்லது பட்டியலினத்துல தான் இருக்கணுமா அப்படிங்கிற விவரங்களை சேகரித்து ஏன்சியன்ட் ஹிஸ்டரி, காப்பர் பிளேட் ரெக்கார்ட்ஸ், டாட்டா, முன்னாடி எப்படி இருந்தாங்க, நடுவில் கிருஷ்ணதேவராயர் அந்த ரிஜயம் வந்ததுனாலதான் இவங்களுடைய இது கீழே இறங்கி போனதை வச்சு இவங்க இப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்களா, அப்படி இவங்க விண்ணப்பங்கள் உள்ளதெல்லாம் சரியா இருக்கா, இவங்க இப்ப சேர்க்கறதுக்கு பெரும்பாலான சமூகத்தினர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு கமிட்டி வச்சு எக்ஸாமின் பண்ணிருக்கணும் ஸ்டேட். சமீபத்துல 2020 தமிழக அரசாங்கம் வந்து அன்சராஜ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னா இந்த ஒரு 6-7 கம்யூனிட்டி இருக்கு, இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி எல்லாம் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரே கம்யூனிட்டியா அவங்களை கூப்பிடலாமா, பள்ளன், பண்ணாடி, குடும்பன், வத்திரையன், கடையன், கல்லாடி இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே தேவேந்திர குல வேளாளர் ஒரே கம்யூனிட்டியா கூப்பிடலாமா அப்படிங்கறத பத்தி மட்டுமே ரெஃபரன்ஸ்ல அன்சராஜ் கமிட்டின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுச்சுன்னா அதை பத்தி மட்டும் எக்ஸாம் பண்ணணும், அதான் ரெஃபரன்ஸ். அதுல வந்து ஆமா இவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிடலாம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கமும் அனுமதிச்சு அதை பார்லிமெண்ட்ல வச்சு அமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாசிங் ரெஃபரன்ஸா அந்த கமிட்டியில இவங்க எல்லாருடைய எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க தொடர்ந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் அவர் பாட்டுக்கு கொடுத்தாரு. அது கமிட்டியுடைய ரெஃபரன்ஸ் பர்வியூக்கு தாண்டியது. அதுக்குன்னு எந்த விதமான சயின்டிபிக் டேட்டாவோ எக்ஸாமினேஷனோ பண்ணாம ஒரு சும்மா பாசிங் ரெஃபரன்ஸ் கொடுத்ததை வச்சு இவங்க கொடுத்த மனுவை ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த ரிஜெக்ஷன் மனுவை எதிர்த்து தான் நாங்க வந்து இந்த பவுண்டேஷன் வந்து இப்ப வழக்கு தொடுத்தாங்க. இது தமிழக அரசாங்கம் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாம வேற எதுக்கோ ஃபார்ம் பண்ண அறிக்கையை எடுத்து கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து இவங்களோட கோரிக்கை நிராகரிச்சு தவறு. அதனால இவங்களுக்கு திருப்பியும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு தனி கமிட்டி வச்சு ஒழுங்கா இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமா வேணாமாங்கிறத எக்ஸாமின் பண்ணி சயின்டிபிக் டேட்டாவோட எல்லாத்தையும் எடுத்து அவங்க பண்ணணும். இதை பண்றதுக்காகத்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஆர்ஜி கமிஷன் எல்லாம் பண்ணு மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டா பார்லிமெண்ட்ல வச்சு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டே கொடுத்து இவங்களை வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து நீக்கி பேக்வர்ட் கிளாஸ்ல வைப்பாங்க. அது வந்து இதான் அவருடைய கோரிக்கை.
இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தலைமை நீதியரசர் இந்த ஆணை தமிழக அரசு பிறப்பித்த இவங்க கேட்டுக்கொண்ட கோரிக்கையை நிராகரித்த உத்தரவை எதிர்த்து தொடுத்துள்ள வழக்க அனுமதித்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்பெஷலி இவங்க எல்லாம் கவுண்டர் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற பெஞ்ச் நம்பர் 1 சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச் வந்து ஆணையிட்டது. இதுதான் இன்றைக்கு நடந்த விவரம். நன்றி சார்.